அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவு ஸ்பெஷல் அப்படின்னா, விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. ரொம்ப ரொம்ப குட்டி திக்ரு தான். இதை நீங்கள் 7 முறை நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை ஒப்படைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விடியக்கூடிய ஒரே நாள்லையே உங்களுடைய விதி மாற்றப்படும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆச்சரியங்களையும் எப்படிப்பட்ட அதிசயங்களையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அனைத்துமே உங்களுக்கு பரிபூரணமாக நிறைவேறும். அது பணமாக இருக்கலாம், அது அன்பாக இருக்கலாம், அது நிம்மதியாக இருக்கலாம், அது நற்செய்தியாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட விருப்பங்கள் பூர்த்தியாகணும்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அது அனைத்துமே இந்த அமலில் உங்களுக்கு பூர்த்தியாயிரும். எப்போவுமே வழமையாக செய்யக்கூடிய ஒரு அமலை தான் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புவானாம். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல் எது அப்படின்னா, ஒரு சின்ன வார்த்தை அதை நம்ம தினசரி கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம சொல்லிட்டு வரணும். அப்படி ஒரு சின்ன அமலையாவது நீங்கள் தொடர்ந்து செய்து வர பாருங்கள். அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரும். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஓட்டமான வாழ்க்கையில் நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிம்மதியாக போய் படுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த நேரத்துலையும் அந்த உடல் வலியோட தூக்கத்தோட நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன அமலானது அல்லாஹ்விடத்தில் பெரிய ஒரு கூலியை நமக்கு பெற்றுத்தரும். எனவே நம்ம வழமையாக போடக்கூடிய ஒவ்வொரு குட்டி திக்கரையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெரிய பெரிய நல்லதை உங்களுக்கு தருவான். இன்னும் நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது அப்படிப்பட்ட அந்த சின்ன ஒரு திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் ஹுவல்லாஹு ரஹீம். அவனே அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இதில் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமமும் இருக்குது, அல்லாஹ் அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது. இந்த ரெண்டும் இஸ்முல் ஆலம். இதை சொல்லி கேட்டோம் அப்படின்னா விதியில் எதுவும் நமக்கு இல்லை அப்படின்னா கூட அல்லாஹ் தஆலா அதை நமக்கு நசீபாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்கள் 7 முறை நீங்கள் திக்ரு செய்யுங்க. அல்லாஹ்வினுடைய பெயரை எதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாலும் நமக்கு பலன் இல்லாமல் போகாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய அமலை இன்றைக்கி செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க. மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.